ஆனா எல்லாமே சரியாயிடும். அப்ப நான் இங்கே செத்துருவோமா? இல்ல 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 ஏதாவது ஒரு கட்டத்துல நம்ம வாழ்க்கையை பத்தி பேசுறது கொஞ்சம் நல்லதானே. தயவு செஞ்சு நீ பேச. क्या उनका எனக்கு ஒண்ணும் இல்ல. ஓகே ஓகே Anna, Elsa, Joel, Samantha. Samantha நீ யாருமே கிடையாது, நான் பாட்டு கூப்பிடுறேன். இதெல்லாம் சாதாரணம். நாட்களோட அர்த்தமாகும் யாவும் நாளை புத்தியேறும் பார்க்கும் சேர்ந்தும் முன்னில் தூக்கத்தில் ஓர் கனவா. நான் உனக்கு ஒரு கை கொடுக்கணும்னு பார்க்கிறேன், ஆனா என் கையை தான் நாட்கள் போனால் யாரும் இங்கே அர்த்தமாகும். நான் உனக்கு ஒரு கை கொடுக்கலான்னு பார்க்கிறேன், ஆனா என் கையை தான் ஜாக்கிரதை. அம்மா என்ன இதெல்லாம்? இதெல்லாம் கடந்த காலத்தோட காரணம். அடிக்கடி நீ ஒண்ணு சொல்வியே அது ஓ அதுவா? வாழ்க்கையில கிடைக்கிறது கிடைக்கும், கிடைக்காம கிடைக்காம இருக்கும். அதனால நான் இல்ல வேற ஒண்ணு சொல்வியே அது இல்ல தண்ணி பத்தி ஏதோ சொல்வியே. ஓ அதுவா? தண்ணிக்கு ஞாபக சக்தி உண்டு. நீயும் பயன்படுத்துற தண்ணி இதுக்கு முன்னாடி நாலு மனுஷங்களையோ இல்ல விலங்குகளையோ பார்த்துட்டு தான் இங்க வந்திருக்கோம். அது எல்லாத்தையும் ஞாபகத்துல வச்சிருக்கோம். திரும்பவும் காத்து வந்துச்சா? இது அட்டகாசமா இருக்கு. உனக்கு புரியலையே ஒரு பேர் வைக்கலான்னு இருக்கேன். நல்லா இருக்கா? என்ன விட சேட்டை பண்ணாத. என்ன மனசுக்குள்ள கொஞ்சம் பின்னாடி எனக்கும் தெரியல. ஆயுதத்தை கீழே போட
நீ முதல்ல கீழே போடு. என்ன அருள் வீரர்களா? என் மக்களை மிரட்டுறீங்களா லூச்சுனேன்? நீங்க மட்டும் எங்களுக்கு ஆட்டம் காட்டுறியா இல்லைன்னா? இந்த முகத்தை இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி இருக்கு. லிeutenant, அந்த பால் எடுங்க. இப்ப என்ன நடந்தது? ஏதோ மாய மாதிரி இருக்கு. ஆமா, அது மாயமே தான். அந்த இடத்துல நல்ல வரவேற்பு. அவங்க இத்தனை காலமா இங்க அடப்பட்டுக்கிட்டு இருந்தாங்களா? இப்ப என்ன பண்றது? அது என்கிட்ட ஹாய், நான் தான் ஓட. ஓ சாரி, அது எனக்கு ட்ரெஸ் போட்டா கொஞ்சம் ஒத்துக்காது. இவங்க யாரு எதுக்காக வந்திருக்காங்கன்னு தான் யோசிக்கிறீங்க. அதை நானே சொல்றேன். இந்த கதை ரெண்டு சகோதரிகள் பத்தி. ஒருத்திக்கிட்ட மொத்த சக்தி இருக்கு, இன்னொருத்திக்கிட்ட அது எதுவும் இல்லை. அப்புறம் சோழன் மேல அபீத காதல். ஆனா வேண்டாம், போகாத. அம்மா அப்பா காப்பாத்துங்க. எல்லா கதை ஊர் அடைச்சிருச்சு. சகோதரிகள் ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்க. நல்ல வேலைக்கு அப்பா அம்மா கூட இருந்தாங்க. அவங்களும் இறந்து போயிட்டாங்க. இவன் எனக்கு மனவாதம் அப்படி கோபம் வந்துருச்சு. வெடிக்குது. ஓ ஓடிடுங்க. எழுந்து கொள்ள முடியாம திறப்பறாச்சு. நான் உருவானேன். எனக்கு இன்னொரு கோட்டை. வெளியில போயிட்டானா இல்லைன்னு சார். என்ன கொடுமை? ஒரு உண்மையான அன்பால மட்டும்தான் காப்பாற்ற முடியும். இதுதான் அந்த உண்மையான அன்பு. நான் உன்னை காதலிக்கிறேன். ஏன்னா அந்த கதையோட வில்லனே நான் தான். என்ன? அதுக்கப்புறம் ஏன்னா நடந்தப்போ புரிஞ்சு போயிட்டான். ஐயோ அதான் மறுபடியும் உயிரோட வந்துட்டான். அதுக்காக ரிசா வாய் ஆன்மாக்கள் எடுப்பதுனால நான் கோட்டையை விட்டு வெளியில வர வேண்டியதாயிடுச்சு. ஆனா அவனுக்கு எப்படி தப்பிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. அதனால ரிசா கேட்கிற பொருளை தேடி கண்டுபிடிச்சு ஏதாவது விடை கிடைக்கும் நான் இங்க இருந்தோம். எல்லாம் புரிஞ்சிருச்சு இல்ல? நினைக்கிறேன். அப்படி நிஜமாவே அரண்டருடைய அரசியா? ஆமா, ஆனா அரண்டலை செய்த ஒருத்தருக்கு இயற்கை எதுக்கு மாய சக்தியை கொடுக்கணும்? உங்க ஆளுங்க பண்ற அநியாயத்துல இருந்து பாதுகாக்க இருக்கலாம். என்னோட மக்கள் ரொம்ப அப்பாவி. நீங்க தான் முதல்ல தாக்க ஆரம்பிச்சீங்க. ஒரு நாள் உண்மை எல்லாருக்கும் தெரிய வரும். ஹாய், இதெல்லாம் என்ன பண்ற தெரிஞ்சுக்கலாம். லிeutenant மத்தியஸ், லைப்ரரியில எடுத்து பக்கம் ரெண்டாவது படம். நீங்க எங்க அப்பாவோட படைத்தளபதி தானே? உங்க அப்பா அம்மாவுக்கு என்ன நடந்தது? 6 வருஷத்துக்கு முன்னாடி தென்கடல்ல அவங்க போன கப்பல் முழுகிடுச்சு. உங்க முகங்கள் அவரோட சாயலை பார்க்க முடியாது. நிஜமாவா? வீரர்களே, எங்களுக்கு வயசு வேணா அதிகமாயிருக்கலாம், ஆனா வலிமை என்ன? அரண்டையில காக்கிறது எங்க பெரும். ஒரு நிமிஷம் இருங்க. ஒரு குரல் தான் என்னை இங்க கூப்பிட்டுச்சு. அது என்ன கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த காட்டை விடுவிக்கிறதுக்கான ஒரு பதில் கிடைச்சிடும் நான் நம்புறேன். என்னை நம்புங்க, உங்களை காப்பாத்த தான் வந்திருக்கேன். நாங்க இயற்கையை மட்டும்தான் நம்புவோம். அதுவும் இயற்கை பேசவும் நாங்க கேட்போம். இல்ல பெரியவனான பிறகு நான் தெரிஞ்சுக்கிறேன். எல்லாரும் பின்னாடி போங்க. இல்ல வேண்டாம், அந்த பக்கம் பாதை இல்ல. பாஸ்வன், அவங்களை காப்பாத்தலாம். எல்சா, அங்க இருந்து வெளியில
ஏதாவது அறிவுரை? ஒன்றும் இல்லையா? அதுக்கு என்ன அர்த்தம்? உனக்கும் கேட்குது. யாரும் நம்மளை கூப்பிடுறாங்க. யார் அது? நம்ம என்ன பண்ணலாம்? ஓகே, வழக்க பக்கம் போகலாம். பைத்தியக்காரத்தான இதை விட்டா செத்துருப்பேன். நீ எல்லாம் என் பின்னாடி நெருப்புக்குள்ள வரக்கூடாது. நீ மட்டும் பைத்தியக்காரத்தனம் பண்ணலையா? நான் நெருப்புக்குள்ள போக கூடாதுன்னா நீ முதல்ல போயிருக்க கூடாது. நீ எல்லாமே ரொம்ப அலட்சியமா இருக்க எல்சா. என்ன மன்னிச்சிட்டு என் மேல கோபம் இருக்கு லைட்டா. உன் மனசு மட்டும் எனக்கு தெரியும். இந்த பார்வை எங்க கிடைச்சது? இது நான் சொல்ற அவசியத்தை போக. என்ன? இது நாங்க பரம்பரையா பயன்படுத்தினது. ஆனா இது எங்க அம்மாவோடது. அப்பா எப்ப புரியுது? இது அம்மாதான். அப்படின்னா அம்மா தான் அன்னைக்கு அப்பாவை காப்பாத்திருக்காங்க. எங்க அம்மா நார்த் ஓல்ட்ராவை சேர்ந்தவங்க. எங்களை நாட்டுள்ளான்னு சொல்லுவோம். நாங்கெல்லாம் சூரிய வம்சத்தை சேர்ந்தவங்க. நான் சத்தியம் பண்றேன், இந்த காட்டை விடுவிச்சு ஆரண்டல பழைய நிலைக்கு கொண்டு வருவேன். இது ரொம்ப பெரிய சத்தியம் எல்சா. காட்டை விடுவிக்கிறதா? வாவ். என்ன மன்னிச்சிருங்க. அது என்னன்னா, நாங்க சில பேருக்கு தான் பொருந்தோம். அவன் இது வரைக்கும் வானத்தை முழுசா கூட பார்த்ததில்லை. எனக்கு புரியுது. என் பேர் ரைடர் கிறிஸ்டா. அந்த குரலை மறுபடியும் கேட்டேன். நாங்க வடக்கு திசையில போனோம். ஆனா பூமி ராட்சசர்கள் ராத்திரியில தான் உழவுவாங்க. காலையில நான் ஏற்பாடு பண்ணேன். என் பேரு ஹரிமேரன். ஹரிமேரன், நாங்க உங்க கூட இருக்கோம். கேட்கணும். நீங்க தலை போற வேதனை தலைக்குமா நினைக்கும் போது இப்படி தமாஷ் பண்ணிட்டு ஜாலியா இருக்கிறீங்க. எப்படி பிரமாதம். இந்த காலத்து பசங்களோட எனர்ஜி பார்க்கும்போது வருங்காலத்தை பற்றி பயமெல்லாம் போயிடுச்சு. அதெல்லாம் திங்க கூடாது. அது காலு. அவன் கவனத்தை பக்கத்தை போகல. என் மனசுல இருக்கிறதையும் சொல்ல முடியல. சரி, கவலைப்படாத. எனக்கு பொண்ணுங்களை பத்தி ஒண்ணும் தெரியாது. ஆனா காதலை சொல்றதுக்கான ஒரு சிறந்த வழி எனக்கு நல்லாவே தெரியும். இப்ப ஆரம்பிச்சு கொண்டு வீட்டுக்கு சொல்லிக்கலாம். நிஜமாவா? ஒண்ணு பண்ணலாம். முதல்ல பழைய வச்சு ட்ரை பண்ணலாம். கேட்க மாட்டேன். எலிமான் ஒருத்தி அரண்மனையில் இருந்தா இருக்கா? கல்யாணம் ஆயிடுச்சா? என்ன ஆகுது? இதை கேட்டு எனக்கு ஏன் சந்தோஷமா? வேற யாரும் மிஸ் பண்ணீங்க? எங்க அப்பா ரொம்ப நாளைக்கு முன்னாடி அவர் காரணம். உண்மையிலேயே அவர் பெரிய மனுஷன். எங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தார். அதே மாதிரி வாழ்க்கையில எல்லாத்தையும் மதிக்க கற்றுக்கிட்டார். எப்போ சொல்லுவார், எதுக்கும் தயாரா உனக்கான பாதையை நீ கண்டுபிடிச்சிட்டு நினைக்கிறப்ப வாழ்க்கை உள்ள வேற பாதையில தசத்தில் போகணும். அப்படி நடக்கும்போது என்ன பண்ணணும்? முயற்சியை கைவிடாம ஒவ்வொரு அடியா வச்சு முன்னேறு. அதோட அடுத்தது சரியா அது செய்யணும். கரெக்ட். சரியா சொன்ன. நான் உனக்கு ஒன்று காட்டுறேன். காட்டுறேன். இது தேவையான காற்று, நெருப்பு, நீர், நிலம். ஆமா, இது பாரு, அஞ்சாவது ஒரு சக்தி இருக்கு. அது நம்மளையும் இயற்கையோட மாயத்தையும் இணைக்கிற காலம்னு சொல்லுவாங்க. அஞ்சாவது சக்தி. சில பேர் சொல்லுவாங்க இந்த காடு சிறைப்பட்ட அன்னைக்கு இது கோகுல் தான். என் அப்பா கூட கேட்டது. ஒருவேளை எனக்கு கூட அதுதான் கேட்டது. இருக்கலாம். அது ஆட்டோ ஆளுக்கு மட்டும்தான் தெரியும். உங்களுக்கு தெரியுமா, எப்போ இந்த பாராட்டி கொஞ்சம் வித்தியாசமானதா இருக்கும். நானும் அது எப்பவும் யோசிப்பேன்.
அவங்க இங்கே என்ன பண்றாங்க? அதனாலதான் நெருப்போடலாம் விளையாடக்கூடாது. ஓ, என்னால கோபப்பட முடியல. ஏன்னா நீ அவ்வளவு cute. இங்க பாரு, தயவு செஞ்சு அதுக்கு பின்னாடி போற மட்டும் நான் சொல்லிடாத. அந்த காட்டுல இருக்க மாதிரி இவங்களையும் அமைதிப்படுத்த முடிஞ்சு அமைதிப்படுத்த போறியா? அதுக்கு முன்னாடி அவங்க உன்னை அடக்க முடிஞ்சு போயிட்டே இருப்பாங்க. புரிஞ்சுக்கோ, நம்ம வேலை அந்த குரலை கண்டுபிடிக்கிறது தான். உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு வீடு போய் சேரணும். Hey guys, நம்ம வேலைக்கு தப்பிச்சிட்டோம். தெரியும், நான் இங்க இருக்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அவங்க திரும்பி வரல. இங்க யாருக்கும் ஆபத்து வரக்கூடாது. நீ சொன்னது சரிதான். நம்ம அந்த குரலை கண்டுபிடிக்கணும். வா, கிளம்பு. சரி, கிளம்பு. ஒரு நிமிஷம் நான் கிறிஸ்டோபர்ஸ் வந்து எங்க ஓ ஆமா, அவங்க இந்த ரைடரோட சில மான்களை கூட்டிட்டு கிளம்பி போயிட்டாங்க. போயிட்டாங்களா? அப்படியே ஒரு வார்த்தை கூட சொல்லாம போயிட்டாங்களா? இந்த வயசு பசங்களே இப்படித்தான். இப்படி ஒரு கிறுக்குத்தனத்தை நான் பண்ணிதான் ஆகணுமா? ஆமாமா, பண்ணிதான் ஆகணும். எல்லாரும் தயாரா இருக்கும். ஒரு தடவை சரி பாத்துக்கிறேன். சொதப்பாம பண்ணணும். இருங்க, அவனுக்கும் நீங்களே பேசுவீங்களா? ஆமா, பேசுவேன். அதாவது அதுங்க நினைக்கிறது உங்களுக்கு கேட்கும். ஆமா, அப்புறம் நீ மனசுல நினைக்கிறது சொல்ல வேண்டியதான். மனசுல நினைக்கிறத சொல்ல. சரி, அவங்க வந்துட்டாங்க. ஆரஞ்சல் இளவரசி ஆனா, என் வீரமான பயம் இல்லாத என் இஞ்சி மிட்டாய் அன்பு, என்ன நீ கல்யாணம் செஞ்சுட்டியா? முடியாது. இளவரசி ராணியோட கிளம்பி போயிட்டாங்க. என்ன சொன்னீங்க? நானா இருந்தா பின்தொடர மாட்டேன். ரொம்ப தூரம் போயிருப்பாங்க. ரொம்ப தூரமாவா? அது ஆமா. நாங்க மேற்குல இருக்கிற சமவெளிக்கு போறோம். நீ வேணும்னா கூட வரலாம். இப்படிலாம் நடக்குதுன்னா சரி விடு. நான் போய் கிளம்புறதுக்கு தயார் பண்றேன். நீங்க போங்க, நான் உங்களை அங்க சரி. நாங்க எங்க போறோம்னு தெரியுமா? தெரியல. ஆமா, சரி. கார் ஒன்று எனக்கு புதுசு.